நீங்க எத்தனையோ கோயிலுக்கு போயிருப்பீங்க. சுவாமிக்கு ஆரத்தி காட்டுற சமயத்துல, அந்த சுவாமி உங்கள பார்த்திருக்காங்களா? இந்திரத்யும்னன் அப்படின்னு ஒரு ராஜா இருந்தான். அந்த ராஜா பயங்கரமான பெருமாள் பக்தன். ரொம்பவே எல்லாருக்கும் மரியாதை குடுப்பான். ஆனா, கர்மான்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? பஜனை பண்ணுவாளே பாகவதர்கள்லாம் அவளாம் காஞ்சி தேவபெருமாள் காஞ்சி வரதர் இருக்காரே அத்திவரதர் அவரை சேவிக்கணும். வைகாசி விசாகம் ஆண்டுதோறும் கருட சேவை கருடோத்சவம் விசேஷமாக காஞ்சிபுரத்தில் விசேஷம் நடக்கும். சுமார் 1000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கருட சேவை சேவிக்கணும்னு சொல்லிட்டு பஜனை பண்ணுற பாகவதர்களாக பஜனை பண்ணிட்டே வரா. அப்புறம் நெற்குன்ற பகுதியில் வந்த போது மழையில மாட்டின்டான். தமிழ் மேட்ரிமோனி ஆடி ஆஃபர். இப்ப மெம்பர்ஷிப் எடுங்க, ஆடில ஃப்ரீயா யூஸ் பண்ணுங்க. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். சேலம் சிநேகிதிகளே, குமுதம் சிநேகிதி பெருமையுடன் நடத்தும் சந்திப்போம் சிந்திப்போம். இடம் ஸ்ரீ சக்தி கைலாஷ் மகளிர் கல்லூரி, அம்மாப்பேட்டை. நாள் 8/8/2026. நேரம் காலை 9:30 மணி முதல் 1:30 மணி வரை. ஆன்லைனில் ஆடி அமாவாசை பூஜை மற்றும் ஹோமம் செய்ய இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். கால் 7357421335. போத்தீஸின் ஆடி தள்ளுபடி 5 முதல் 50% வரை மற்றும் இந்த ஆடிக்கு 3 சிறப்பு சலுகைகள். குமுதம் பக்தியோட வாசகர்கள், நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். நீங்க எத்தனையோ கோயிலுக்கு போயிருப்பீங்க. சுவாமிக்கு ஆரத்தி காட்டுற சமயத்துல அவரை கும்பிட்டுருப்பீங்க. சில பேர் கண்ணை மூடிட்டு கும்பிட்டுருப்பீங்க, சில பேர் கண்ணை திறந்து சுவாமியை பார்த்துருக்கீங்க. ஆனா எந்த கோயிலையாவது ஆரத்தி காட்டும்போது, அதாவது சுவாமிக்கு ஆரத்தி காட்டும்போது அந்த சுவாமி உங்களை பார்த்துருக்காங்களா? ஆச்சரியமா இருக்கு இல்லையா? அப்படி ஒரு வித்தியாசமான கோயிலுக்கு தான் நாம இப்போ வந்திருக்கோம். எந்த கோயிலுக்கு வந்திருக்கோம், என்ன விசேஷம், எல்லாமே பார்க்கலாம் வாங்க. நீங்க எத்தனையோ கோயிலுக்கு போய், கடவுளே என்னை கண் திறந்து பார்க்க மாட்டியா, என்னுடைய கஷ்டமெல்லாம் தீராதான்னு வேண்டியிருப்பீங்க. ஆனா நெற்குன்றத்தில் இருக்கிற கரி வரதராஜ பெருமாள் கோயிலுக்கு போனீங்கன்னா நீங்க அந்த மாதிரி வேண்டிக்கவே வேண்டாங்க. நீங்க வேண்டிக்கலைனாலும் இங்கே இருக்கிற பெருமாள் உங்களை கண் திறந்து பார்ப்பார். அங்க கற்பூர ஆரத்தி காட்டப்படும் போது நீங்க பெருமாளோட சிலையை பார்த்தீங்கன்னா அவரும் உங்களை பார்ப்பார். அந்த அற்புதத்தை பார்க்கும்போது உங்களுக்கு நிஜமாவே சிலிர்த்து போவுங்க. இங்கே பெருமாள் பிரசித்தமான பேர் கண் திறக்கும் பெருமாள் அப்படின்னு தான் சொல்லுவோம். அதான் விசேஷம். இங்கே என்ன சுவாமி கண் திறக்கும் பெருமாள் அப்படின்னா நேத்திர சேவை. இங்கே விசேஷமாக நேத்திர சேவை உண்டு. பெருமாள் 2 விழிகள் திறந்து கண் திறந்து நம்மளுக்கு பார்க்குறார். அதான் விசேஷம். இங்கே எப்படி வேணால் முதல்ல பெருமாள் சேர்ந்து உள்ளே அழிச்சுட்டு போயிடுவா. கிட்ட கர்ப்பகிரகத்துக்கு கிட்டே அழிச்சுட்டு போயிடுவா. கிட்ட அழிச்சுட்டு போயிட்டு லைட்டில் ஆஃப் பண்ணிட்டு, மின் விளக்கில் ஆஃப் பண்ணிவிட்டு நேத்திர சேவை ஆர்த்தி எடுத்து பெருமாள் கண்கள்கிட்ட பெருமாள் 2 கண்களும் திறந்து காட்டுவார். ஒரு கண் சூரியன், ஒரு கண் சந்திரனாக சொல்லப்படுகிறது. நேத்திர சேவை விசேஷம். கண் திறக்கும் பெருமாள் அது விசேஷமான இங்கே இருக்குது. உற்சவர் சத்யநாராயண பெருமாள். உற்சவர் சத்யநாராயண பெருமாளாக இருக்கிறனால சத்யநாராயண பூஜை பௌர்ணமி சத்யநாராயண விசேஷமாக நடக்கும். சந்தான வேணும் கோபாலகிருஷ்ணன். குழந்தை பாக்கியம் இல்லாதவா, குழந்தை வேணுன்ற ஆசிரியர் இருக்கிறவன்னா 12 வாரம் விசேஷமாக சந்தான வேணும் கோபாலன் கண்ணன் தாலாட்டு அப்படின்னு சொல்லுவாள். அவளுக்கு ஒரு வெண்ணையோ ஒரு நெல்லிக்காயோ கண்ணனுக்கு சமர்ப்பித்து கண்ணன் தாலாட்டு 12 வாரம் விடாமல் பண்ணால் பிரார்த்தனை நிறைவேறும் சொல்லிட்டு ஐதீகம். லக்ஷ்மி நரசிம்மர் சுவாதிக்கு மாதம் லக்ஷ்மி நரசிம்மர் திருமந்திரம் உண்டு. சக்கரத்தாழ்வாரையில் இருக்கார். இங்கே பட்டாபிராமர் சன்னதி சீதா லக்ஷ்மண் ஹனுமத் சமேத பட்டாபிராமருக்கு இங்கே அவருக்கு ஜென்மோத்சவம் விசேஷமாக நடக்கும். வரத ஆஞ்சநேயர் எல்லா இடத்துலையும் ஆஞ்சநேயர் பக்த ஆஞ்சநேயர் கை கூப்பியிருப்பார். இங்கே வரதரோடு இருக்கனால அஸ்தத்தோடு இருக்கார், அபியாசத்தோடு இருக்கார். இங்கே வரத ஆஞ்சநேயர் அது விசேஷமாக அவருக்கு மார்கழி மூலத்தன்னைக்கு ஒரு வாரம் விசேஷமான ஜென்மோத்சவம் நடக்கும். அதான் விசேஷம். பெருமாளுக்கு ஹரின்னு ஒரு பேர் இருக்குது, உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஆனா இங்கே இருக்கிற பெருமாள் கரி வரதராஜ பெருமாள். பெருமாள்னாலே வரம் தரக்கூடியவர் தான், அதனால அவர் வரதராஜன். அது என்ன கரி வரதராஜன், வாங்க கேட்டு தெரிஞ்சுப்போம். கரின்னா யானை, வரம் தரும் ராஜன் வரதராஜன். பெருமாள் வரதராஜ பெருமாள் இங்கே எப்படி வந்தாருன்னு சொன்னால், சுமார் 1000 வருஷத்துக்கு முன்னாடி பஜனை பண்ணுற பாவதர், பஜனை பண்ணுவாலே பாவதர்கள்லாம் அவளாம் காஞ்சி தேவபெருமாள் காஞ்சி வரதர் இருக்காரே அத்திவரதர் அவரை சேவிக்கணும். வைகாசி விசாகம்
ஆண்டுதோறும் கருட சேவை கருடோத்சவம் விசேஷமாக காஞ்சிபுரத்தில் விசேஷம் நடக்கும். சுமார் 1000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கருட சேவை சேவிக்கணும்னு சொல்லிட்டு பஜனை பண்ணுற பாகதர்களாக பஜனை பண்ணிட்டே வரா. அப்புறம் நெற்குன்ற பகுதியில் வந்தப்போ மழையில் மாட்டின்ட்டு ஒரு 2 நாள் 3 நாள் மழை கிடையாது, 1 மாத கால மழை. 1 மாதம் மழை முடிஞ்சு பெருமாள் சேவிக்க முடியலையேன்னு சொல்லிட்டு வருத்தப்பட வரதா அப்படின்னு சொல்லிட்டு குரல் கொடுக்குறான். பெருமாள் அங்கே என்ன பண்ணினாருன்னா கருடன் மேலே ஏறி வந்து அங்கே வெறும் பார்த்தேன்னா காஞ்சிபுரத்தில் வெறும் வரதர் மட்டும்தான் இருப்பார். ஆனால் உபயநாச்சிமார் ஸ்ரீதேவி நாச்சியார் உமாதேவி நாச்சியோட வந்து காட்சி கொடுத்தார். வஜ்ரம் மற்றும் அவதாரர்கள் காட்சி கொடுத்தார். அது விசேஷம். இங்கே பேஞ்ச மழையில் நெல் குன்றமாக மலையாக வந்துடுது. பெருமாள் அத்திகிரி நெல் மலை மேலே இருந்தால் ஐதீகம் நெல்வழியும் குன்றம்னு பேர். இதுக்கு நெற்குன்றம் இப்போ ஆயிடுத்து நெல்வழியும் குன்றம் அப்படின்னு பேர். கரின்னா யானை. கரின்ற பேர் எப்படி பெருமாளுக்கு சம்ஸ்கிருதத்தில் கரின்னா யானைன்னு பொருள். கரின்ற பேர் எப்படி பெருமாளுக்கு வந்ததுன்னா ஒரு மகாமுனிவர் வந்து கஜேந்திர மோட்சம் சேவிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டார். அவர் மேலே அசிரி கேட்குது, இந்த மாதிரி வரதராஜ பெருமாள் இருக்கார் நெற்குன்றத்தில், அவரை போய் சேவிங்கோ, அங்கே போய் தபஸ் பண்ணோம், கஜேந்திர மோட்சம் பர்ஃபார்ம் பண்ணுவார். கஜேந்திர மோட்சம்னா யானைக்கு ஆதி மூலமே அப்படின்னு குரல் கொடுத்தது. வைகுண்டத்தில் பெருமாள் கேட்டோடனே ஆதி மூலம் அப்படின்னு கேட்டோடனே பெருமாள் ஓடி வரார். ஓடி வந்து பெருமாள் வந்து யானையை காப்பாற்றுறது கஜேந்திர மோட்சம் அப்படின்னு அதை சேவிக்கணும்னு ஆசை அவருக்கு. அப்போ இங்கே தபஸ் பண்ண பெருமாள் திருப்பி பர்ஃபார்ம் பண்ணார் கஜேந்திர மோட்சம்னா கரி வரதராஜ பெருமாள் அப்படின்னு பேர் திருநாமம். கரி வரதராஜ பெருமாள் அப்படின்ற பெருமாளோட பேருக்கு கரினா யானை, யானைக்கு அனுகிரகம் செய்த பெருமாள் கரி வரதராஜ பெருமாள் தெரிஞ்சுக்கிட்டாச்சு. ஆனால் அந்த கரியாகிய யானை யார் அதையும் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? இந்திரத்யும்னன் அப்படின்னு ஒரு ராஜா இருந்தான். அந்த ராஜா பயங்கரமான பெருமாள் பக்தன், ரொம்பவே எல்லாருக்கும் மரியாதை கொடுப்பான். ஆனால் கர்மான்னு ஒன்று இருக்கு இல்லையா, அது காரணமாக அவன் ஒரு சமயம் துர்வாச முனிவரை மதிக்க மறந்துட்டான். துர்வாச முனிவர்னாலே கோவம் தானே. அப்புறம் என்ன, மதிக்காத ராஜாவை யானையை போன்னு அவர் சபிச்சிட்டார். அப்படி சபிச்சதுக்கு அப்புறம் நாட்டை ஆண்டுகிட்டு இருந்த ராஜா காட்டுக்கு போய் யானையா தெரிய ஆரம்பிச்சான். ஆனாலும் அவனுக்கு மனசுக்குள்ள பெருமாள் பக்தி மட்டும் நிலையா இருந்தது. அதனால அவன் என்ன பண்ணானா, அங்க இருந்த ஒரு குளத்துல மலரக்கூடிய தாமரை மலர்களை பறிச்சு பெருமாளுக்கு போட்டு தினம் தினம் பூஜை செஞ்சுட்டு வந்தான். இந்த சமயத்துல தான் அதே குளத்துல கூ கூ அப்படின்ற கந்தர்வன் தன்னுடைய சாபத்தின் காரணமா முதலையா இருந்தான். 2 பேருக்குமே சாப விமோச்சனம் கிடைக்கணும் இல்லையா? அதனால ஒரு சமயம் இந்த யானை தாமரை பூவை பறிக்க வந்தப்போ கந்தர்வனான முதலை யானையுடைய காலை பற்றிச்சு, அதாவது பிடிச்சுது. பிடிச்ச உடனே யானை ஆதி மூலமே அப்படின்னு அலறிச்சு. அந்த அலறல் சத்தம் வைகுண்டத்தில் இருக்க பெருமாளுக்கு கேட்டது. பெருமாள் வந்தார். யானையாகிய தன்னுடைய பக்தன் காலை பற்றினதுனால முதலைக்கு உடனடியாக மோட்சம் கொடுத்தார். அதாவது தன்னுடைய சக்கரத்தை ஏவி அதனை தலையை சிரசை துண்டிச்சு அதுக்கு உடனடியாக முக்தியை கொடுத்து தன்னுடைய திருவடியில சேர்த்துக்கிட்டாரு. யானையா இருந்தாலும் தன்னை வழிபட்டவனை மீண்டும் சேவரு கொடுத்து மன்னனாக்கி பல காலத்துக்கு பிறகு தன்னுடைய திருவடியில சேர்த்துக்கிட்டார். இந்த சம்பவத்தை கஜேந்திர மோட்சம் சொல்லுவாங்க. இந்த கதையை கேட்டாலே கூட பல மடங்கு புண்ணியங்க. அதே சமயம் இந்த கதையோட சம்பந்தப்பட்ட கோவில் இது அப்படின்றதுனால இங்கே வந்தால் பல கோடி மடங்கு உங்களுக்கு புண்ணியமும் கிடைக்கும். அதோட கண் திறந்து பார்க்கக்கூடிய இந்த பகவானை தரிசித்து அவருடைய அனுகிரகத்தை பெறக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கூட கிடைக்கும். பொதுவாக ஒரு கோயிலில் இருக்கிற கோபுரத்தை பார்த்தாலே கோடி மடங்கு புண்ணியம் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த கோயிலில் கோபுரமே இல்லைங்க. ஆனாலும் இந்த பெருமாளோட சன்னதியில் இருக்கிற விமானத்தை பார்த்தாலே கோடி மடங்கு புண்ணியம் கிடைக்கும். அதுக்கு காரணம் என்ன? மேலே பார்த்தீங்கன்னா புண்ணியகோட்டி விமானம் புருஷாய புராணாய புண்ணியகோட்டி நிவாசினே அப்படின்னு மணவாள மாமனிகள் சாதிக்கிறார். மகாச்சாரியர் அவர் சாதிக்கிறார். புருஷாய் புண்ணியகோட்டி நிவாசம், பெருமாள் எவ்வளோ சேவிக்கிறோமோ அத்தனையும் விமானத்தை வச்சு அவ்வளோ புண்ணியம்ன்றதா புண்ணியகோட்டி விமானம். இப்போ ஒவ்வொரு பெருமாளுக்கும் ஒரு விமானம் இருக்கும். பிரணவாகார விமானம் ஸ்ரீரங்கத்துக்கு, ஆனந்த நிலையம் திருப்பதிக்கு, அதே மாதிரி வரதருக்கு காஞ்சிபுரத்திலும் நெற்குன்றத்திலும் சரி புண்ணியகோட்டி விமானம். எல்லா பெருமாள் கோயில்லையுமே பெருமாளை விட தாயாருக்கு தான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அதுலேயும் இங்கே இருக்கக்கூடிய தாயார் பெருந்தேவி தாயார். வெறும் அளவுல மட்டும் இல்லைங்க, கருணையிலையும் இவங்க பெருந்தேவி தாயார். பெருந்தேவி தாயார் நெற்குன்றத்தில் பெருந்தேவி தாயார் தனிக்கோவில் நாச்சியார். கலியுகத்தில் பெரிய தாயார் பெருந்தேவி தாயார்னு பேர். திருநாமம் புருஷார் மகாலட்சுமி தாயார். பெருந்தேவி தாயாருக்கு வாரம் வெள்ளிக்கிழமையில் குங்குமார்ச்சனை விசேஷம், தாமரைப்பு வச்சு அர்ச்சனை பண்ணுவா. அவளுக்கு என்னென்ன பிரார்த்தனை இருக்கிறதோ அதெல்லாம் தாயார் நிவர்த்தி கொடுப்பா. தாயார் இங்கே தனிக்கோவில் ஆட்சியாக இருக்கிறதுனால தாயார் படிதாண்டா பத்தினி. இப்போ எப்பவுமே 7:30 பெருமாள் தாயார் சேர்ந்து வருவார். தாயார் பெருமாள் சேர்ந்து எப்பவுமே போக மாட்டான். பெருமாளை இங்கே தேடி வருவார். பிராச்சீனமான தாயார் இங்கே
வரதர் பிராச்சீனமான பெருமாள். இங்கே விமானத்தில் சேவை செய்யலாம் அஷ்டலட்சுமி இருப்பாள், அதான் விசேஷம். தாயோட விமானத்தில் பார்த்தோன்னா அஷ்டலட்சுமி சேவை செய்ய பலன் வந்து இங்கே கிடைக்கும். என் பேர் சரண்யா, நான் நெற்குன்றத்துலேருந்து வரேன். இந்த கரிவரதராஜ் கோயிலுக்கு நான் 2 வருஷமாக வந்துட்டுருக்கேன். நான் இங்கே வேண்டது எல்லாமே எனக்கு நடந்திருக்கு. குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம், பிரச்சனை ஏதாச்சும் இருந்தாலும் எல்லாமே தீர்த்து கொடுப்பாங்க. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. அடியேன் நரசிம்ம பட்டாச்சாரியார் நெற்குன்றம் கரிவரதராஜர் கோவிலில் ராமர் சன்னதியில் கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கேன். இது கூட்டு பிரார்த்தனை என்பது எங்கேயும் இவ்வளவு சிறப்பாக நடந்ததாக நான் அறியவில்லை. இங்கு நடக்கிறது. எனக்கே 2-3 பிரார்த்தனைகள் நடக்காது என்று நினைத்ததெல்லாம் நடத்தி கொடுத்திருக்கிறார் கரிவரதராஜர். கோவிந்தா 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 கோவிந்தா. இந்த தாயார் ரொம்ப சக்தி வாழ்ந்தவங்க. யார் வந்தாலும் என்ன மனக்குறை கஷ்டம் எது இருந்தாலும் நல்லபடியாக அந்த அம்மா நிவர்த்தி செய்வா. பூமாதேவியோட அவதாரம் தான் ஆண்டாளுங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். அப்படிப்பட்ட ஆண்டாள் கிட்ட வேண்டிக்கிட்டா பூமி சார்ந்த பிரச்சனையெல்லாம் தீரும். அதே சமயம் இங்கே இருக்கிற ஆண்டாள் கிட்ட வந்து வேண்டிக்கிட்டா இன்னொரு பிரச்சனையும் தீரும். அது என்ன பிரச்சனை? ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. நமஸ்காரம். அடியன் ஸ்ரீதரன் பட்டம். இங்கே ஆண்டாள் விஷயம் சோடி கொடுத்தவர்களுடைய ஆண்டாள் நாச்சியார் பூமி பிராட்டி நின்ற திருக்கோலத்தில் சேவை சாதிக்கிறார். விசேஷமான கோதை நாச்சியார் உற்சவர். இங்கே ஆழ்வாரெல்லாம் 7 இருக்கா. விசேஷமான சுவாமி நம்மாழ்வார், சுவாமி ராமானுஜன், சுவாமி வேதாந்தாச்சாரியன், சுவாமி மணவாள மாவனிகள்லாம் 7 இருக்கா. விசேஷமானது. திருஆடிப்புறத்துக்கு புறப்பாடெல்லாம் உண்டு. ஆண்டாள் உள்புறப்பாடு உண்டு. ஆண்டாள் ஊஞ்சல் சேவை இருக்குது. விசேஷமானது. ஆண்டாள் சூடி குளத்தில் இங்கே நிறைய வழக்குகள் நிலுவையில் இருந்தால் இங்கே வந்து சன்னதியில் வந்து எத்தனையோ வக்கீல்கள் எத்தனையோ வந்து பத்திரத்தெலாம் வச்சு ஆண்டாள்கிட்ட வேண்டதில் நிலப்பிரச்சனையை அழகாக நல்லா தீர்த்து வைப்பாள். திருமணமாகாத யாராக இருந்தாலும் அவள்லாம் இங்கே வந்து வேண்டினாலும் ரொம்ப சமேதராக போகலாம். இது நிச்சயம். ஆண்டாள் சூடி குளத்தில் ரொம்ப நிதர்சனமான தாயார். வணக்கம், என் பேர் பாலஹரிஹரன். நான் சென்னையில் இருந்திருக்கேன். நான் அடிக்கடி இந்த கோயிலுக்கு வருவேன். ஸோ இங்கே ஹயக்ரீவ பூஜையில் வந்து நான் அடிக்கடி கலந்துக்கிட்டு நல்ல ஸ்கோர் பண்ணி இப்போ நான் நினச்ச மாதிரியே எனக்கு நினச்ச கோர்ஸில் இங்கே எனக்கு பிளேஸ்மெண்ட்டோட எனக்கு கோர்ஸ் அட்மிஷன் கிடச்சிச்சு. ரொம்ப சந்தோஷம். பெருமாளோட அனுகிரகம் எனக்கு லைஃப் லாங் கிடச்சது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அடியேன் ராமகிருஷ்ணன் பேர். இங்கே பெருமாளுடைய அந்த கண் தரிசனமாகப்பட்டது பெரிய பிரபல்யமாக இருக்குது. அதனால் அந்த கண்கள் அகப்பட்டது. அந்த கண்களை பார்க்கும்போதே அவங்களுக்கெல்லாம் அந்த உண்மையான அந்த உரிமையாக அந்த ஒரு இது கிடைச்சிருக்கு அவங்களுக்கு. இந்த கோவிலை நான் ஆலய நிர்வாகியாக இருக்கேன். எனக்கு முன்னாடி எங்கள் அப்பா, எங்கள் தாத்தா காலத்திலேருந்து இந்த கோவிலை நிர்வாகித்து வரும். இன்னைக்கு விசேஷமாக குமுதம் பக்தி ஸ்பெஷல்ல இருந்து கஜ கனக குபேர மகாலட்சுமி பூஜை விசேஷமாக நடைபெற்றது. சேவார்த்திகள் எல்லாருமே சேவிச்சாங்க. அந்த காசு பூஜை இங்கே வச்சு அர்ச்சனை பண்ணி பெருந்தேவி தாயாருக்கு விசேஷமாக பண்ணாங்க. ரொம்பவும் நல்லா இருந்தது. எல்லாருமே சேவிச்சாங்க. சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சிவர்ணம் சுதர்புஜம் பிரசன்னவதனம் தியாயத்து சர்வ விக்னோபராந்தயே. யார் பேர் சார்? குமுதம் வாசகர்கள். அவையோ சஹா குடும்பானாம் சஹகுருமஸ்ய க்ஷேமஹா ஸ்தைரிய தைரிய வீரிய விஜய ஆயுள் ஆரோக்கிய அஷ்ட ஐஸ்வர்யானாம் விருத்தியர்த்தம் சிஞ்சித மனோரத அவாப்தியர்த்தம் ஸ்ரீ பூமிலா பெருந்தே விநாயகா சமேத ஸ்ரீ கரிவரதரா சுவாமினஹாம் பரிபூர்ண கிருபா கடாட்சபிரஸ்தும் அஸ்மின் பெருந்தே விநாயகா புண்ணே குங்குமார்ச்சனம் கரிஷ்யாமி. ஓம் ரிக்ருத்யை நமஹ. ஓம் விக்ருத்யை நமஹ. ஓம் வித்யாயை நமஹ. ஓம் விக்ருத்யை நமஹ. ஓம் க்ஷீரோதசம்பவாய நமஹ. ஓம் ஸ்ரீ புவனேஸ்வர்யை நமஹ. ஸ்ரீ லக்ஷ்மி அஷ்டோத்திர சதநாமாவலி சம்பூர்ணம். விஸ்வப்ரியே விஷ்ணுமனோனுகூலே त्वत्पादपद्मं मयि सन्निधस्वतः. महादेव्यै च विद्महे विष्णुपत्नी च धीमहि தன்னோ லக்ஷ்மி பிரச்சோதயாத். ரொம்பவே உயர்வான இந்த நெற்குன்றம் கரி வரதராஜ பெருமாள் கோயிலில் பூஜை செய்யப்பட்ட கஜ கனக குபேர மகாலட்சுமி காசு உங்களுக்கு குமுதம் பக்தி ஸ்பெஷல் 13/8/2026 தேதியிட்ட இதழ் கூட இணைப்பாக கிடைக்குதுங்க. அந்த புத்தகம் 30/7/2026 அன்றைக்கே கடைக்கு வந்துருச்சு. இன்னும் நீங்கள் வாங்கலைன்னா இப்போவே போய் வாங்குங்க. உங்கள் வீட்டில் கஜ கனக லட்சுமிகளோட கடாட்சமும் குபேர செல்வமும் சேரும். சகல செல்வங்களும் ஐஸ்வர்யங்களும் உங்க வீட்டுல என்னைக்கும் என்றென்றைக்கும் நிலையா இருக்கும், நிறைஞ்சிருக்கும். தமிழ் மேட்ரிமோனி ஆடி ஆஃபர். இப்ப மெம்பர்ஷிப் எடுங்க, ஆடில ஃப்ரீயா யூஸ் பண்ணுங்க. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். சேலம்
சிநேகிதிகளே, குமுதம் சிநேகிதி பெருமையுடன் நடத்தும் சந்திப்போம் சிந்திப்போம். இடம் ஸ்ரீ சக்தி கைலாஷ் மகளிர் கல்லூரி, அம்மாப்பேட்டை. நாள் 8/8/2026. நேரம் காலை 9:30 மணி முதல் 1:30 மணி வரை. ஆன்லைனில் ஆடி அமாவாசை பூஜை மற்றும் ஹோமம் செய்ய இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். கால் 7357842135. போத்தீஸின் ஆடி தள்ளுபடி 5 முதல் 50% வரை மற்றும் இந்த ஆடிக்கு 3 சிறப்பு சலுகைகள்.